திரு கனகராஜ், உங்கள் பார்வையில் இது ஏற்றமிகு பட்ஜெட்டா ஏமாற்றமான பட்ஜெட்டா? வழக்கம் போல் இது ஒரு ஏமாத்திர பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட்டும் ஏமாத்திர பட்ஜெட்டாக இருக்குது. உதாரணமாக அவங்க டாக்குமெண்ட் வந்து அசஸ்மெண்ட், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படின்னு அந்த அவங்க கீ ஃபீச்சர்ஸ்னு போட்டிருக்கிறதுல ஒரு டாக்குமெண்ட் போடுறாங்க. டிக்ளைனிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா 2022-23 3.2% தான் என்னவாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இளைஞனாவது ஏற்றுப்பானா? சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி இந்த 2023 அக்டோபர்-டிசம்பர் குவார்ட்டரில் 20 வயசுலேருந்து 24 வயசுக்கு இடையில் உள்ளவங்களிடையே வேலையின்மை 44.5% என்று சொல்லியிருக்கு. இன்னொரு கணக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2016-17 எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 15 வயசுலேருந்து 64 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருன்னு 42.79%. அது 2011-12 52% இருந்தது. 21-22 அது வெறும் 37%, 37.2%. இது வந்து இப்போ சமீபத்தில் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி சொன்னது. இன்னொன்று என்னென்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலை செய்கிறவர்கள், உற்பத்தி துறையில் வேலை செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் 2011-12 12.6% இருந்தது. இந்த காலத்தில் 11.6% இருக்குது. ஓகே, 1% என்பதை நீங்கள் ஸ்டாக்னேஷன் அல்லது இதர இதுக்கு போயிருக்கலான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இருக்கிற போது ஒரு டாக்குமெண்ட்டில் 3.2% தான் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதான் நான் ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். காட்டமான வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லணும். இல்லை, அதான் வேறு எப்படி சொல்லலாம்? தமிழில் சொன்னால் கொஞ்சம் காட்டம் இல்லாமல் இருக்குமா? இல்லை 3.2% என்பது உங்களை கேலிக்குள்ளாக்குறது இல்லையா இன்னைக்கு? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் இந்த டாக்குமெண்ட்டை நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன். எய்ம்ஸு 15, இதில் மதுரையும் சேரும், அப்படி தானே? இல்லை மதுரையை விட்டுட்டாங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அந்த பட்டியலில் 15ன்னு சொல்கிறாங்க. உங்கள் வெங்கடேசன் எம்பி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் 15 + ஒரு செங்கல் அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்போ அது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரியாது. அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் எய்ம்ஸு வந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, 95% முடிஞ்சிருக்கு. ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் 95% வேலை முடிஞ்சதுன்னு இங்கே இந்த ஊரில் தானே வந்து பேசிட்டு போனார். அது ஒரு பக்கம். இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்ரா லோன் வந்து நாங்கள் 43 கோடி லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 43 கோடி லோன்கிறது இந்த வருஷத்தில் 144 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர் சைஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 30 கோடி வீடுகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை தான் ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காருன்னா இதனுடைய சதவீதம் என்ன? ஒரு வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டவர் வாங்கினதா அர்த்தம். அதாவது எங்கே இருந்துன்னா டாப் மோஸ்ட் லேயரில் இருந்து எடுத்திங்கன்னா, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வாங்கியிருக்காங்க, 2 தடவை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 43 21.5 மாறும். 30 கோடி வீட்டில் 21 கோடி வீட்டில் முத்ரா லோன் வாங்கினதா அர்த்தம். ஒருவேளை 3ன்னு வச்சுக்கிட்டுங்க, இந்தியாவில் இருக்கிற வீடுகளில் கிட்டத்தட்ட 50%, 48% வாங்கினதா அர்த்தம். 14 கோடி பேர் அல்லது 14 கோடி குடும்பங்களில் வாங்கியதா அர்த்தம். 4 பேருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 4 தடவை லோன் வாங்கினதா வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு 3 வீட்டுக்கும் ஒரு வீட்டில் லோன் வாங்கினதா அர்த்தம். ஒன்று இது ஸ்கேமாக இருக்கணும், இல்லைன்னா இது தவறானதாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில் 100 வீடு இருந்தால் அதில் ஒரு 30 வீட்டில் லோன் வாங்கியிருக்காங்களா முத்ரா லோன்? அப்படி இருந்தால் தானே இது சாத்தியம். இது அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்குது. சில ஆண்டுகளாக இருக்குமோ? ஆமாம், ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறேன். ஆண்டுகள்னா ஒரு ஆண்டுக்கு எத்தனை கொஞ்சம் குறையும்ல? இல்லை, அதுதான். அதனால தான் அவங்க எங்கேயுமே நம்பரை சொல்லலை. நான் ஒரு ஆண்டுக்குன்னு சொல்ல, இது ஒரே ஆளே 2 தடவை முத்ரா திட்டத்தின் கீழ் 43 கோடி முறை வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதைத்தான் நான் கேட்கிறேன். 43 கோடி முறைனே நான் வச்சுக்கிறேன்.
அதில் ஒரு ஆள் அதிகபட்சமாக 4 முறை வாங்கினா கூட 3ல் ஒரு வீட்டில் வாங்கியிருக்கணுங்க. இதில் நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, டாப் மோஸ்ட் இந்தியாவினுடைய அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா அவங்க குடும்பத்திலலாம் வாங்கிக்கிட்டதாக வச்சுக்கிட்டா 3ல் ஒரு. இது சாத்தியமா? இது சாத்தியமான்னு கேட்குறேன். ஒட்டுமொத்தமா இதை எதிர்மறை கண் கொண்டு நம்ம பார்க்கிறோம். இல்ல, நீங்க நேர்மறையா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல, அவங்க பட்டியலிட்டதே நான் படிக்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம். தொழில்நுட்பம் சார்ந்து தொழில் புத்தாக்க திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நீங்க அதெல்லாம் 50% வருவாய் இந்திய மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு. 5 ஆண்டுகள்ல நேரடி வரி இல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க நேரடி வரி வருவாய் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியா எப்படியான வளர்ச்சி அடைய போகுது? இன்னைக்கு 58 நிமிஷம் பட்ஜெட் படிச்சாங்க. ஏறக்குறைய ஒரு 35-40 நிமிடங்கள் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்க நேர்மறையாவே. எனக்கு இதை எப்படி நேர்மறையா பார்க்கறது நீங்க சொல்லி இல்ல, அது குறைகள் இருக்கலாம். இப்ப திரு சோமவெளிப்பன் சொன்னார்ல, எந்த விதமான பட்ஜெட்டும் எல்லா எதிர்பார்ப்பும் தப்புன்ற. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணி எங்களை சந்தேகப்படுறேன். இந்த எண் எங்கேயாவது இத்தனை நபர்களுக்கு அப்படிங்கிறத என்னைக்காவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. சொல்ல மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கும். நீங்க வறுமையிலிருந்து மீட்டுட்டேன்னு சொல்றீங்கல்ல, 25 கோடி பேரை 10 ஆண்டுகள்ல. அப்ப ஏன் இந்த ஹங்கர் இண்டெக்ஸ்ல அதிகமா போய்கிட்டே இருக்கு? நீங்க 125 நாடுகள் பட்டியலில் 111வது இடத்தில். இது ஹங்கர் இண்டெக்ஸ்ல. இப்ப சமீபத்தில் வந்த ஒரு இது என்ன சொல்லுது, ஒரு சர்வே, குஜராத்தில் மட்டும் 1/3 3ல் 1 பகுதி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அவங்க வறுமை கோடுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறத்தில் 26 ரூபா ஒரு நாளைக்கு 26 ரூபாயில் வாழ்க்கை நடத்துகிறவங்க, நகர்ப்புறமாக இருந்தால் 32 ரூபாயில் வாழ்க்கை நடத்துகிறவங்க. இவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி விட்டீங்களாக்கும். நீங்கள் எந்த மாடல்னு சொல்கிறீங்களோ அங்கே 1/3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதை எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் சமூக நீதியை பின்பற்றியவர்கள். என்ன சமூக நீதி செயல்படுத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தானே சண்டை போட்டோம். யூஜிசி என்ன சொல்லுது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதில் உயர்கல்வி நிலையங்களில் இவங்க வேக்கன்சி ஃபில்லப் பண்ணாமல் இருந்தால் அது எல்லாத்தையும் ஜென்ரல் கேட்டகரிக்கு கொண்டு போகும்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், இது சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டுறதா? நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. நம்பர் 2, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட 15% எம்பிபிஎஸ் இடங்களுக்கு நீங்கள் ஓபிசிக்கு மட்டும் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொன்னீங்க. இது சமூக நீதியை நிலைநாட்டுறதா? நீங்கள் சச்சார் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி கற்கவே அவங்க பல இடங்களில் இல்லை, எனவே நீங்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு கொடுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஒரு மாணவனுக்கு 1ஆம் கிளாஸில் இன்னும் மாதம் 100 ரூபா கொடுத்தாங்க. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டீங்க. பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப்பு பெண்களுக்கு 33%, அதை நிப்பாட்டிட்டீங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெல்லோஷிப்பை நிறுத்திட்டீங்க. வெளிநாட்டில் படிக்கிற சிறுபான்மை மாணவர்களுக்கான அந்த லோனுக்கு வட்டியில் மானியம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க. இது சமூக நீதிக்குள்ள வருமா? சரி, வேற மாதிரி பார்க்கலாமா? இப்ப சொல்றேன், இப்ப சமூக நீதி, இடபிள்யூஎஸ் முற்பட்ட வகுப்பினருக்காக அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு, இன்னொரு பக்கம் பட்டியலினத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவராக்குனது, ஒரு பெண் பழங்குடியினத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக்குனது, இப்ப கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா வழங்கினது வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமைச்சரவையில அதிகமா பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியலினத்தவர்கள் இந்த அமைச்சரவை, மோடி அமைச்சரவையில தான் இருக்கிறாங்கன்னு சொன்னது வரைக்கும் இதெல்லாம் சமூக நீதியை செயல்படுத்திய ஒரு கூறா பார்க்க முடியாதா? அப்படின்னா இதை இந்த மாதிரி நான் கேட்கட்டா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க செஞ்சிட்டாலே நீங்க எல்லாத்துக்கும் செஞ்சிட்டா. இவ்வளவு நாள் நடக்காததை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். சமூக நீதிங்கிறது இவ்வளவு நாள் ஒரு அரசியல் முடக்கமா இருந்தது, அதை சாத்தியப்படுத்தி இருக்கோம் சொன்னா இதையே பார்க்க முடியாது. எஸ்சி எஸ்டியில் படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சு வந்த ஒருத்தனை இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு வந்த யாரும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போக முடியாத அளவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் ஏன் தள்ளி வைக்கிறீங்க? ஆளே கிடைக்கலையா அவங்களுக்கு? சரி, அப்படி நீங்கள் நம்பர் 1 ஆளாக கொண்டு வந்தவங்க எல்லாரும் இந்தியாவில் நம்பர் 1 டீச்சராக மாறிட்டாங்களா? ஏன் அதை இப்போ கொண்டு போய் நீங்கள் ஒரு ராம்நாத் கோவிந்துக்கு நான் இதை கொடுத்துட்டேன்ப்பா, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15% தலித்துகளில் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பை நான் அதனால் தடுத்துருவேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா?
எஸ்சி எஸ்டி சப்ளானுக்கு கொடுக்கக்கூடிய காசை நீங்கள் வந்து குறைச்சிருவீங்களா? குக்கி இனத்தை நீங்கள் வந்து திரௌபதி முர்முவை நீங்கள் பிரசிடெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா குக்கி இனத்தை, அதே பட்டியல் இனத்தை சேர்ந்த குக்கி மக்களை கொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வந்துடுதா? மைண்டில் வச்சுக்கோங்க. மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 8 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 8 மாதமும் 60,000 பேர் அந்த மாநிலத்திலும் 10,000 பேர் பக்கத்தில் இருக்க மிசோரம்லையும் எங்கே இருக்காங்க? நிவாரண முகாம்களில் இருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் குறைச்சிருக்கோம், அதனால சுற்றுலாத்துறை அங்கே மேம்பட்டிருக்குன்னு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அவங்க தான் நிறையா சொல்லுவாங்களே. நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது உண்மைனா மணிப்பூரில் இல்லைப்பா ஆல் இஸ் வெல் நீங்கள் சொல்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அதில் அப்படி இருந்ததுனால தான் மிசோரமில் தேர்தல் நடக்கும்போது கூட்டணி கட்சியே மோடியோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுற விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது இல்லை, அகப்பையில் முழுமையாக இருக்குன்னா சொல்லாதீங்க. என் பிளேட்டில் போடும்போது நீங்கள் ஒரு பருக்க கூட போடலைன்னு சொல்கிறேன். சரி, நான் முதல்